வணக்கம். வசியின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு முதல் பாகத்தில் பாட்டனும் பேத்தியும். உறையூர் கம்மாளத் தெருவில் உள்ள ஒரு வீட்டு வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தி இருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வா வள்ளி, வாருங்கள் மாப்பிள்ள என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ள நோக்கி, கிழவி இங்க வா, யார் வந்திருக்கிறது பார் என்றான். 3 பேரும் வீட்டுக்குள் போனாங்க. யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்க வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து பல்லில்லாத வாயினால புன்னக புரிஞ்சி தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளிய கட்டி கொண்டு, சுகமா இருக்கியா கண்ணு, அவர் சுகமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாள். பொன்னன், தாத்தா உங்க பேத்திய கொண்டு வந்து ஒப்புவித்து விட்டேன், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்றான். வந்ததும் வராததுமா எங்க போகிறாய் என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்க போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்போது அரண்மனையில் இல்ல, மலைக்கு போயிருக்கிறார். இங்க வா காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்துக்கு அழைத்து போனான். முற்றத்தில் இருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சி பிள்ளையார் கோவில் தீபம் தெரிந்தது. அங்கிருந்து தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் சிறிது நின்றன. அங்கே நின்று என்ன பார்க்கிறார்கள் என்று வள்ளி கேட்டாள். மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது. மகாராஜா இளவரசருக்கு அதை காட்டுகிறார் என்று தோன்றுகிறது என்றான் கிழவன். அவர்கள்தான் இறங்கி வருகிறார்களா தாத்தா? நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன். இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்துவிட வேணும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளிக்கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரலில், பொன்னா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேணும். மாரப்ப பூபதி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, அது அந்தரங்கமா அவரிடம் சொல்லணும் அப்படின்றார். மாரப்ப பூபதியை பத்தி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், மகாராஜாவின் காதுல எப்படியாவது இந்த செய்திய போட்டுடு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனாள். பாட்டனும் பேத்தியும் முற்றத்துல உட்கார்ந்தாங்க. திடீர்னு வள்ளி, ஐயோ தாத்தா, இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்துல ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்தியும் வாள்களும் வேல்களும் அடுக்கியிருந்தன. அவைகளை பார்த்து விட்டுத்தான் வள்ளி அவ்விதம் கூச்சல் போட்டாள். என்னவா, வாளும் வேலும் சூளமும் தான், நீ எங்க பார்த்திருக்க போகிற? முன் காலத்துல இதெல்லாம் என்னத்துக்கு தாத்தா? என்னத்துக்காகவா? கோவில்ல வச்சு தூப தீபம் காட்டி கன்னத்துல போட்டுக் கொள்வதற்காகத்தான். கேள்விய பாரு கேள்விய. தேங்காய் கொலை சாய்க்கிறது மாதிரி எதிராளிகளோட தலைகளை வெட்டி சாய்ப்பதற்கு வாள், பகைவர்களோட வயிற்ற கிழிச்சு கொடலை எடுத்து மாலையா போட்டுக் கொள்வதற்கு வேல். தெரிஞ்சிட்டா? ஐயோ, பயமா இருக்கிறதே என்று வள்ளி கூவினான். இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த நாட்டு ஆண் பிள்ளைகளை கூட உன்னை போலத்தான் ஆக்கி விடுவாங்க. வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறதுன்னு என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். வள்ளி, இந்த கேள்வி என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் காலங்களில் எல்லாம் எப்படி தெரியுமா? அப்போது கொள்ளுப்பற்றையில் எல்லாம் வாளும் வேலும் சூளமும் செஞ்ச வண்ணமா இருப்பார்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாள தெருத்தான் எப்போதும் ஜே ஜேன்னு இருக்குமா. ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் சேனாதிபதிகளும் கம்மாளனை தேடி வந்து கொண்டிருப்பாங்களாம். என் அப்பங்காலத்திலேயே இதெல்லாம் போயிட்டது. வாழைக்கொல்ல அருவாள்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார் குச்சிகளும் செய்து கம்மாள வயிறு வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயசுல இப்பத்தான் நான் வாளையும் வேலையும் கண்ணால பாக்குறேன். ஆகா, இந்த கதைகளில மட்டும் முன்ன போல வலிவு இருந்தா, என் கையிலேயே வலிவு இருந்திருந்தா 20 வருஷத்துக்கு முன்னால இந்த யுத்தம் வந்திருக்க கூடாதா? சரியா போச்சு தாத்தா, இவருக்கு நீ புத்தி சொல்லி திருப்புயாக்குன்றல்லவா பார்த்தேன். யுத்தத்துக்கு போகணும்னு இவர் ஓயாம சொல்லி கொண்டு இருக்கிறார். பொன்னனா, அவன் எங்க யுத்தத்துக்கு போகிறான் வள்ளி? பொன்னனாவது உன்னை விட்டு விட்டு போகிறதாவது. துடுப்பு பிடிச்ச கை வாழை பிடிக்குமா? பெண்மோகம் கொண்டவன்லாம் சண்டைக்கு போவானா? அப்படி ஒன்னும் சொல்ல வேணாம் தாத்தா. இவர் போகணும் போகணும்னு தான் துடித்துக்கிட்டு இருக்காரு.
மகாராஜா தான் வரக்கூடாது அப்படிங்கிறாரு. இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேணுமா? அடடா, உன்னுடைய அப்பனும் சித்தப்பன்மார்களும் மட்டும் இப்போது இருந்தா ஒவ்வொருவன் கையிலையும் ஒரு வாளையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்ப மாட்டேனா? எல்லாரையும் ஒரே நாள்ல காவேரி அம்மா பலி கொண்டுடவா வேணும் என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது. 4 வருஷத்துக்கு முன்பு கிழவனையும் கிழவியையும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையில நடந்த ஒரு கல்யாணத்துக்கு படகுல ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. நடு ஆற்றுல திடீர்னு ஒரு சூறாவளி காத்து அடிச்சது. படகு கவிழ்ந்து விட்டது. அந்த சமயம் கரையில இருந்த பொண்ண உடனே நதியில குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களெல்லாம் காப்பாற்ற முயன்றான். தெய்வ பந்தனத்தினால வள்ளியை மட்டும்தான் அவனால காப்பாற்ற முடிஞ்சது. மற்றவர்கள் எல்லாரும் நதிக்கு பலியானாங்க. கிழவன் மேலும் சொன்னான், என் குளத்தை விளங்க வைக்க நீ ஒருத்தித்தான் இருக்கிறா. உன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்து விட்டா பொன்னனை நானே கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன், யுத்தத்துக்கு போன்னு. யுத்தம் என்னத்திற்காக நடக்கிறது தாத்தா? அதுதான் புரியவில்லை என்றாள் வள்ளி. யுத்தம் என்னத்திற்காகவா? மானம் ஒன்று இருக்கிறதே, அதுக்காகத்தான். எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்ட நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான். எருது கொடி யாருடையது? இது தெரியாதா உனக்கு? எருது கொடி காஞ்சி பல்லவராஜாவுடையது. சிங்கக்கொடி என்று சொல்லு. இல்லை, எருது கொடிதான். நான் இன்னைக்கு பார்த்தேன் தாத்தா, தூதர்களின் கொடியில சிங்கம்தான் போட்டிருந்தது. ஆமாம், எருது கொடியை சிங்கக்கொடியாக மாற்றி விட்டார்கள். ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டால் சிங்கமாகி விடுமா என்றான் கிழவன். எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா, விபரமா சொல்லேன் என்றாள் வள்ளி. சரி, அடியிலிருந்து சொல்கிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான். நீ பிறந்த வருஷத்துல இது நடந்தது. அப்போது காஞ்சியில மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாய் பேசிக் கொண்டிருந்த காலம். இந்த உறையூருக்கும் அவர் ஒருமுறை வந்திருந்தார். அவர் விஜயத்தின் ஞாபகார்த்தமாத்தான் நமது மலையில கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறது. இப்படி இருக்கிற சமயத்துல வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படத்திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல வந்த அந்த சைன்யத்துடன் யுத்த களத்துல நின்னு போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சி கோட்டைக்குள்ள சைன்யத்தோட பதுங்கி கொண்டார். கோட்டையை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கு திக்கை நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கு வந்து விட்டான். அப்பப்பா, அப்போது இந்த உறையூர் பட்ட பாட்டை என்னவென்னு சொல்லுவேன். நமது பார்த்திப மகாராஜா அப்போது பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. புலிகேசியை எதிர்க்க பலமான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தார். இதற்குள் வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல் இருந்தது. புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை, திரும்பி போய்விட்டான். போகும்போது அந்த கிராதகனும் அவனுடைய ராட்சச சைன்யங்களும் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே இல்லையாம். ஊர்களை எல்லாம் சூறையாடி கொண்டும் தீ வைத்து கொண்டும் போனார்களாம். அதிலிருந்து மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய புகழ் மங்கிவிட்டது. சலுக்கரின் பன்றி கொடிக்கும் பல்லவரின் ரிஷப கொடி பயந்து விட்டது என்று ஜனங்கள் பேசத் தொடங்கினாங்க. இந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை. அவருக்கு பிறகு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்தார். இவர் பட்டத்துக்கு வந்ததிலிருந்து புலிகேசிய பழிக்கு பழி வாங்கி பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேணும்னு ஆயத்தங்களை செஞ்சு வந்தார். கடைசியில 6 வருஷங்களுக்கு முன்பு பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு வடக்க போனார். புலிகேசியை போர்க்களத்துல கொன்று வாதாபி நகரையும் தீ வச்சு கொளுத்தி சாம்பலாக்கி விட்டுத்தான் திரும்பி வந்தார். இந்த பெரிய வெற்றியின் ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் ரிஷப கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்கக்கொடியா மாற்றி விட்டார். அவர் திரும்பி வந்து இப்போது 1 மாதம்தான் ஆகிறது. வள்ளி, அதற்குள்ள இத்தனை நேரமும் கவனமா கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நமது மகாராஜா எதற்காக யுத்தம் செய்ய போகிறார் தாத்தா? அவருடன் சிநேகமாக இருந்தால் என்ன என்று கேட்டாள். அடி பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தான். அப்போது வீதியில் குதிரை வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டின் வாசலில் தான் வந்து நின்றது. வீரபத்ர ஆச்சாரி என்று யாரோ அதிகார குரலில் கூப்பிட்டார்கள். உடன் கிழவன், அந்த சண்டாளன் மாரப்ப பூதி வந்து விட்டான். வள்ளி, நீ அவன் கண்ணில படவே கூடாது.
சமையற்கட்டுக்குள் போ, அவன் தொலைந்ததும் உன்னை கூப்பிடுறேன் என்றான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.